கூகுள் சிஏ நியூஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மலாலா யூசப்சாய் இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, உலகளவில் ரொம்ப பிரபலமான பெண்மணி இவங்க. இவங்கள வச்சு கண்டிப்பாக நம்ம எழுத போகிற குரூப் 2ல் ஒரு கொஷின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி போட்டித் தேர்வுகளில் நிறைய கொஷின்ஸ் இவங்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ யார் இந்த மலாலா யூசப்சாய் பார்க்கலாம். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா கண்ட்ரி பாகிஸ்தான். இந்த நாட்டில் இவங்க எப்போ பிறக்கிறாங்கன்னா 12 ஜூலை 1997. மலாலா யூசப்சாய் இவங்களை பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தை, ஸோ இந்த பெண் கல்வி தான். அப்போ பெண் கல்விக்காக குரல் கொடுத்தவங்க பாகிஸ்தானில் யாருன்னு கேட்டால் மலாலா யூசப்சாய். அப்போ இவங்க ஒரு பள்ளி மாணவி தான், ஒரு ஸ்கூல் தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க படிச்சிட்ருக்காங்க. இவங்க ஒரு நாள் பள்ளிக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணப்போ இந்த 9 அக்டோபர் 2012 இந்த நாளில் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, இவங்கள ஷூட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாகிஸ்தான் நாட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இங்கிலாந்து நாட்டுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இங்கிலாந்துலேயே என்ன பண்ணிட்டாங்க, இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய சாதனைகள் படைக்கிறாங்க. இவங்களுடைய சாதனைகளில் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த ஐநாவில் இந்த பெண்மணி உரை நிகழ்த்தியிருப்பாங்க. எப்போனா 12 ஜூலை 2013. அப்போ ஐநாவில் உரை நிகழ்த்தின நிகழ்வை மையமாக வச்சு இந்த 12 ஜூலை இது மலாலா யூசப்சாய் இவங்களுடைய பிறந்தநாள் தான். அப்போ இந்த நாளை என்ன பண்ணியிருப்பாங்க, ஐநா சபை இன்டர்நேஷ்னல் மலாலா டேவாக என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கீகரிச்சிருப்பாங்க. அதாவது சர்வதேச மலாலா தினம். எந்த ஆண்டு முதல் கேட்டால் 2013 ஐநா சபை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி மலாலாவோட ஃபேமஸான புக்கு கேட்டால் ஐ எம் மலாலா, இன்னொரு புக்கு கேட்டால் வி ஆர் டிஸ்பிளேஸ்டு. இதுக்கப்புறம் 2014 இந்த பெண்மணிக்கு உலகளவில் நோபல் பீஸ் ப்ரைஸ் வழங்குறாங்க. அப்போ பாகிஸ்தான் நாட்டிலேயே இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்குறது ஃபஸ்ட்டு இவங்க தான். அதே மாதிரி இந்த நோபல் ப்ரைஸை ஒரு யங்கஸ்ட்டாக உலகளவில் வாங்கினதும் இந்த மலாலா யூசப்சாய் அப்போ நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு இவங்க தான், சரிங்களா. அதே மாதிரி 2014 இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி, இவருக்கும் நோபல் பீஸ் ப்ரைஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதே 2014 யார் இந்த கைலாஷ் சத்யார்த்தி? இவர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக இந்தியாவில் இவர் பங்காற்றியதை வச்சு இந்த விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு 80,000க்கு மேற்பட்ட சிறுவர்களை மீட்டு அவர்களின் கல்வி மற்றும் மறுவாழ்வுக்கு வழிவகுத்தவர் இந்த கைலாஷ் சத்யார்த்தி. அப்போ 2014 2 பேர், ஒன்று மலாலா பாகிஸ்தான், இன்னொன்று கைலாஷ் சத்யார்த்தி இந்தியா. இதற்காண்டி கைலாஷ் கொண்டு வந்த ஃபவுண்டேஷன் கேட்டால் பச்பன் பச்சோ ஆந்தோலன். இதே மாதிரி மலாலா 2017 கனடாவோட குடியுரிமையும் வாங்கியிருப்பாங்க. இதுக்கப்புறம் 2017 ஐநாவோட அமைதி தூதுவராகவும் இவங்களை நியமனம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் மலாலா யூசப்சாய் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வந்துச்சு, குல் மகாய். எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2020. தேங்க்யூ.